வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் 35 கலங்கிய குளம். ஆஹா, அந்த பழைய தாமரை தடாகம்தானா இது? சிவகாமியும் தானும் எத்தனையோ இன்பமான தினங்களை கழித்த குளக்கரைதானா இது? ஆம், அதுதான். ஆனால் அதன் தோற்றம் இப்போது அடியோடு மாறிப்போயிருந்தது. மாமல்லரின் மனமடைந்திருந்த நிலையை அந்த தாமரை குளம் நன்கு பிரதிபலித்தது. பளிங்கு போல் தெளிந்த தண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்த தடாகத்தில் இப்போது பெரும்பகுதி சேராயிருந்தது. காண்போர் கண்களையும் உள்ளத்தையும் ஒருங்கே கவர்ந்து பரவசப்படுத்திய செந்தாமரை மலர்கள், குவிந்த மொட்டுக்கள், பச்சை வர்ண குடைகள் போல் கவிந்து படர்ந்திருந்த இலைகள், இவை ஒன்றும் இப்போது இல்லை. யானைகளின் காலினால் சேற்றோடு சேர்த்து மிதிக்கப்பட்ட பல தாமரை இலைகள் காணப்பட்டன. வாடி வதங்கிய இலைகளுடைய தாமரை கொடிகள் துவண்டும் உலர்ந்தும் கிடந்தன. குளக்கரையில் தழைத்து செழித்திருந்த விருட்சங்களின் கிளைகள் முறிக்கப்பட்டு பாதி மொட்டையாக காணப்பட்டது. அந்த விசுப்பலகை அதுவும் பாதியில் முறிந்து ஒரு பகுதி தரையில் துகள் துகளாய் கிடந்தது. இன்னொரு பாதி அப்படியே பிளந்த முனைகளுடன் நின்றது. இருதயம் உடைந்த மாமல்லர் அந்த பிளந்த விசுப்பலகையின் மேல் உட்கார்ந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். பழைய ஞாபகங்கள் ஒன்றையொன்று தள்ளிக்கொண்டு போட்டியிட்டு கொண்டு வந்தன. வசந்த காலத்தில் வனத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் புது தளிர்களும் புஷ்பங்களுமாய் குலுங்கி கொண்டிருந்த நாட்களில் எத்தனையோ தடவை சிவகாமியை தேடிக்கொண்டு அவர் இங்கு வந்ததுண்டு. கானத்து பட்சிகள் கலகலவென்று சப்தித்துக் கொண்டிருந்த நேரங்களில் அவரும் சிவகாமியும் அதே விசுப்பலகையில் உட்கார்ந்து கண்களோடு கண்களும் கரங்களோடு கரங்களும் இருதயத்தோடு இருதயமும் பேசும்படி விட்டு வாய்மூடி மௌனிகளாய் நேரம் போவது தெரியாமல் இருந்ததுண்டு. கீழ்வான முகட்டில் பச்சை மரங்களுக்கிடையே பொற்குடத்தைப் போல பூர்ண சந்திரன் உதயமாகும் போது அந்த முழுமதியும் சிவகாமியின் முகத்தையும் மாமல்லர் எத்தனை தடவை ஒப்பிட்டு பார்த்திருப்பார். தாமரை குளத்திலே ததும்பிய தெளிந்த நீரின் விளிம்பிலே நின்று மேலே தோன்றிய சிவகாமியின் உண்மை உருவத்தையும் தண்ணீரிலே தெளிந்த அவளுடைய பிரதிபிம்பத்தையும் மாறி மாறி பார்த்து மகிழ்ந்தது எத்தனையோ நாள். இம்மாதிரி ஞாபகங்கள் எல்லாம் மாமல்லருக்கு ஆரம்பத்தில் இன்பத்தை அளித்தன. ஆனால் இடையிலேயே இனிமேல் அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு கிட்டப்போவதே இல்லை என்று நினைவு வந்ததும் மனதில் கொடிய வேதனை உண்டாயிற்று. இனிமேல் பொறுக்க முடியாது என்ற மனோநிலை ஏற்பட்டதும் மாமல்லர் குதித்து எழுந்தார். விரைந்து சென்று குதிரை மீது தாவி ஏறி ஆயனர் வீட்டை நோக்கி செலுத்தினார். காஞ்சியிலிருந்து புறப்பட்ட சமயம் அவர் மனதில் இருந்த அமைதி இப்போது இல்லை. அமைதிக்கு பதிலாக இப்போது கோபமும் ஆத்திரமும் அவர் மனதில் குடிக்கொண்டிருந்தன. சிவகாமியை கொள்ளை கொண்டு போன சலுக்க பகைவர்கள் மீது குரோதம் எழுந்தது. மூடத்தனத்தினால் சிவகாமியை பறிகொடுத்த ஆயனர் மீது கோபமாக வந்தது. புத்த பிக்ஷுவின் மீது இன்னதென்று விவரமாகாத சந்தேகமும் கோபமும் ஏற்பட்டன. அந்த பாஷாண்டியினிடம் அவருக்கு எப்போதும் நல்ல அபிப்பிராயமே கிடையாது. பிக்ஷு மனம் வைத்திருந்தால் சிவகாமியை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? ஏன் காப்பாற்றவில்லை? ஏன் ஆயனரிடம் செய்தி ஒன்றும் சொல்லவில்லை? பிக்ஷு என்ன ஆனார்? எப்படி மாயமாய் மறைந்தார்? சிவகாமியின் அரங்கேற்றம் தடைப்பட்ட அன்றிரவு ராஜவிகாரத்தின் அருகில் புத்த பிக்ஷுவை சுட்டிக்காட்டி சக்கரவர்த்தி தமக்கு எச்சரித்தது மாமல்லருக்கு நேற்று நடந்தது போல் ஞாபகம் வந்தது. உடனே கோபம் தந்தையின் பேரிலேயே திரும்பிற்று. மகேந்திர பல்லவரின் மந்திர தந்திரங்கள், சூழ்ச்சிகள், வேஷங்கள் இவற்றினாலே தான் பல்லவ ராஜ்யம் இன்றைக்கு இந்த கதியை அடைந்திருக்கிறது. தாமும் சிவகாமி இழக்கும்படி நேரிட்டிருக்கிறது. திடீரென்று ஒரு விபரீதமான சந்தேகம் மாமல்லரின் உள்ளத்தில் உதித்தது. ஒருவேளை சிவகாமி சிறைப்படும் வண்ணம் சூழ்ச்சி செய்தவர் மகேந்திர பல்லவர் தானோ? இல்லாவிடில் எதற்காக தன்னை போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு மண்டபப்பட்டு கிராமத்திலிருந்து சிவகாமியை தெரிவிக்கிறார்? எதற்காக அரண்மனை தோட்டத்தில் ஒரு சுரங்க வழி ஏற்படுத்தி அதை கண்ணபிரானின் மனைவிக்கு தெரியும்படி செய்திருக்கிறார்? ஒருவேளை அந்த பெண் கமலி கூட சக்கரவர்த்தியின் சதிக்கு உடந்தையா இருப்பாளோ? எல்லாரும் சேர்ந்து தன்னை இப்படி வஞ்சித்து விட்டார்களே. ஆஹா, இது என்ன சதிகார உலகம்! துரோகமும் தீவினையும் நிறைந்த சதிகார உலகம். இத்தகைய மனோநிலையில் மாமல்லர் ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தார். சிவகாமி சிறைப்பட்டது சம்பந்தமாக மர்மமாகவும் விளங்காமலும் இருந்த சில விஷயங்களை ஆயனரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள அவர் விரும்பினார். வீட்டு வாசலுக்கு சற்று தூரத்திலேயே குதிரையை நிறுத்திவிட்டு தாமும் சற்று அங்கேயே நின்று மனதை அமைதிப்படுத்தி கொண்டார். பிறகு சாவதானமாக நடந்து வந்து ஆயனர் வீட்டுக்குள் நுழைந்தார். வீட்டுக்குள்ளே பேச்சுக்குரல் கேட்டது அவருக்கு சிறிது வியப்பை அளித்தது. ஆயனர் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்? உள்ளே சிற்ப மண்டபத்தில் ஆயனருக்கு அருகில் உட்கார்ந்திருந்த மனிதனை பார்த்ததும் மாமல்லருடைய வியப்பு அளவு கடந்தது. அந்த மனிதன் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் தான். சத்ருக்னனை அங்கே கண்டது கூட மாமல்லருக்கு அவ்வளவு வியப்பளிக்கவில்லை. சத்ருக்னுடைய முகத்தை பார்த்ததும் பளிச்சென்று இன்னொரு முகம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி ஞாபகத்துக்கு வந்த முகம் சற்று முன்னால் காட்டுப்பாதையில் அவர் பார்த்த பெண்ணின் முகமேதான். என்ன அதிசயமான ஒற்றுமை! ஒருவேளை சத்ருக்னுடைய தங்கை அல்லது தமக்கையோ அவள், அல்லது ஒருவேளை இவனே? சந்தேகம் தோன்றிய ஒரு கணத்திற்குள்ளேயே அது தீர்ந்துவிட்டது. சத்ருக்கணனுக்கு அருகில் ஒரு சேலையும் மற்றும் ஸ்திரீகளுக்குரிய சில ஆபரணங்களும் கிடந்ததை நரசிம்ம பல்லவர் பார்த்தார். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.